கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் உள்ள டெட் ரைல்ஸ் தான் விளையாட போகிறோம். அதுவும் நம்ம அண்ணன் ரிப்ரோலி இது இருக்காங்க பாருங்க, இவங்களோட விளையாட போகிறோம். ஹாய் காய்ஸ், நான் தான் ரிப்ரோலி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெட் ரைல்ஸில் நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு ஒரு அப்டேட் வருதுங்க, ஏதோ என்லெஸ் உங்களுக்கு அதில் நீங்கள் 240 கிலோமீட்டர்லாம் ரீச் பண்ணிங்கன்னா 125 பான்ஸும் 15 ஸ்டார்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஒரு 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 அதாவது எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு பான்ஸ் கிடைக்குங்க கைஸ். அது சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது ஒரு கரெக்டாக தெரியல, ஆனால் பார்ப்போம் நாளைக்கு. கைஸ் இந்த பாருங்க, நான் 8 வின்னு, நான் தான் லெஜெண்டரி சேன், என் அண்ணன் ரிப்ரோலி பாருங்க. சரி ப்ரோ, நீங்கள் சர்ப்ரைஸ்லாம் வாங்கிட்டீங்களா? சர்வைவலிஸ்ட் எடுத்து வாங்க ப்ரோ. கண்டக்டர் வேணாம், நம்மகிட்ட தான் இது இருக்கேன். நான் போய் ஃபாஸ்ட் சரிங்க. சர்ப்ரைஸ் ஒன்று பெருசாக வாங்கிறதுக்கு இல்லை, இதுவும் இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படி? ஓகே ப்ரோ, சர்வைவலிஸ்ட் வாங்கிட்டேன். ஒரு இது வாங்கிக்குவாங்க ப்ரோ. என்கிட்ட 2 பான்ஸ் தான் இருக்குது, பரவாயில்லையா ப்ரோ? இருங்க ப்ரோ, அப்புறம் நான் வாங்கிட்டேன். இன்னொரு ரைஃபிள் வாங்கிட்டேன், வெயிட் பண்ணுங்க. நான் ஆமோ மட்டும் வாங்கிட்டா? ஆமாம் வாங்கிட்டேன். ஓ செக், ஆமோ வாங்கியாச்சு, அவ்வளோதான். கோஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கலாமா யோசிச்சேன், பட் ஆனால் கோஸ்ட் ட்ரெயின் வச்சுக்க முடியாது. ஸோ ஃபைட் 97 யார் தான்? ஓகே கைஸ், வாய் பேசாம நேராக கேமுக்குள்ளே போயிடலாம். எங்க இது ஃபாஸ்ட் ட்ரெயின் எடுத்து வரோம் ப்ரோ, ஒரு நிமிஷம். ஃபாஸ்ட் ட்ரெயின் எடுத்துகிட்டு வரோம் ப்ரோ. நான் இங்கே இருக்காரு, ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட் ரீல்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு பாருங்கள். ட்ரெயின் ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க பாருங்கள். அப்படியே அந்த ட்ரெயின் சர்வீஸ் பண்ணுற இடம் மாதிரியே இருக்குது. கன்ஃபார்மாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ப்ரோ, வராங்க ப்ரோ. ஐயோ, பைட் சைஸ் தான் ப்ரோ. என்னென்ன மூடு ப்ரோ இருக்குது போட்டிங்களா? கன்ஃபார்ம் பைட் சைஸ் தானே? ஓகே போகலாம் கைஸ். ஓகே, கேம் உள்ள போகிறதுக்கு 6 செகண்டு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இதோ என் அண்ணன் சொல்கிறான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என் அண்ணனுக்கு எனக்காக கூட இல்லை, என் அண்ணனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அண்ணன் எவ்வளோ பாவம் பாருங்கள் கைஸ், பாவம் இல்லை ப்ரோ. நான் வாங்குறேன் ப்ரோ, என்கிட்ட இருக்குதுங்க, நான் போய் கோல்டு எடுத்துருவேன். என்கிட்ட இது இருக்கு. எக்கு ஷவர என்னமா பண்றீங்க? ஏன்னா என்னால எக்கு இருக்கு ப்ரோ. ஃபுட்பால் விளையாடலாமா? பாருங்க, நல்லா எடுக்க முடியல. எத்தனை ரைஃபிள் ப்ரோ வாங்கியிருக்கீங்க? 2 ரைஃபிள் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. என்கிட்ட ஒரே ஒரு புல்லட் இருக்கு, வேணுமா என்ன? வெயிட் பண்ணுங்க, எவ்வளோ மைனிங் ஹெல்மெட் தான் வாங்கிடுவேன். கோல் கன்ஃபார்மாக 2 கோல் வேணும். ஓகே, மைனிங் ஹெல்மெட் இல்லை, ஸோ அப்போனா நல்லது. அதனால தான், இல்லைன்னா மைனிங் ஹெல்மெட் இருந்தால் வாங்கியிருக்கேன். பட் 2 கோல் ப்ரோ, நான் தான் சர்வை லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆமோ வாங்கிக்கோங்க ப்ரோ. நான் 2 ஆமோ வாங்க போகிறேன் ப்ரோ. எனக்கு ப்ரோ உங்களுக்கு மட்டும் வாங்கிக்காதீங்க ப்ரோ, எனக்கும் வேணும்ல. நான் தான் சர்வை லிஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் என்ன சர்வை லிஸ்ட்டாக இருங்க, உங்களுக்கு ஒரு புல்லட்ல நீங்கள் எல்லாரையும் அடிச்சிடலாம். நீங்கள் போய் பேண்டேஜ் வாங்குங்க. அப்போனா எனக்கு ஒரே ஒரு புல்லட் வச்சு தாங்க. சரி, இப்போ முதல்ல கண்ணை தாங்க. என்ன ப்ரோ நீங்கள் அதுக்குள்ளாத பறக்குறீங்க. நீங்கள் போய் பேண்டேஜ் வாங்க, நான் புல்லட் வாங்கிட்டேன் ப்ரோ. உங்களுக்கு புல்லட் காலி ஆயிடுச்சுன்னா நான் தரேன். போய் பேண்டேஜ் வாங்கிட்டு வாங்க, நான் வரேன். பேண்டேஜா வாங்கிட்டு வரேன். எங்க ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸா? ப்ரோ, நான் எங்க இருக்கிற இடத்துல போட்டேன், டிராப் பண்ணிட்டேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து தானே ட்ராப் பண்ணீங்க? ஆமாம். சரி. கைஸ், நம்மளுக்கு ஒரு ரைஃபிள் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் நேராக இப்படி போட்டுரு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பேண்டேஜ் வேணுமா வேணாமா? பேண்டேஜ் என்ன பண்ண வேணும் ப்ரோ? இந்தாங்க. நம்ம ஹைப்பர் எடுத்து நம்ம கேமர் இந்தாங்க. எடுத்துட்டீங்களா? ரைஃபிள் எடுத்தீங்களா இல்லையா? நம்மளாம் எப்போ எடுத்தாச்சு பாருங்க மாஸாக இருக்கா, கெத்தாக இருக்கா கைஸ். நம்ம பாருங்க, பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அனிமேஷனை பாருங்க கைஸ், சரியாக இருக்கு. சரி, நானா நேராக போகிறோம். எங்கே ப்ரோ? இன்னொன்று டவுனா? ப்ரோ நீங்கள் அந்த சைடு பாருங்க, நான் இந்த சைடு பார்க்குறேன். பார்க்குறீங்களா இல்லையா? ஓகேயா? சரியா? சரி.
யூனிகான் ஐலாண்டோ வேர்ல் ஃபுட்ஸ். இல்ல இல்ல ஓ ஓ ஓ ஓ ஓகே யூனிகான் இருந்தா இங்கே ப்ரோ பாருங்க, பார்த்துட்டே இருங்க. நான் பார்த்துட்டே வரேன் ப்ரோ. ஒரு யூனிகான் காய்ஸ் இதெல்லாம் நம்ம லக்கி ஃபஸ்ட்டு நம்ம யூனிகான் பயம்ல இது பண்ணிட்டோம். பாருங்க நம்ம எவ்வளோ லக்கின்னு. வாவ் என்னது ப்ரோ என்னமோ இது ப்ரோ யூனிகான் எனக்கு தான் போய் எடுத்துட்டு வாங்க. நான் ப்ரோ உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. சும்மா சொன்னேன், எனக்குலாம் இல்லை. யூனிகானா அது அடைச்சை காய்ஸ். இது என்ன ரத்தமா? அட பாவி ப்ரோ, நம்ம ஏமாத்திட்டாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ பார்த்துக்கலாம். அட என்ன ப்ரோ இப்படியாச்சு? ஓவரா பேரா சாப்பிடுறோம். டேய் இப்படி பண்றீங்களாடா? ஓவரா பேரா சாப்பிடுறோம். அலையோ காலையை விடுது பாருங்க. கேமு எவ்வளோ சூப்பர்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த தடவை நீ ஓட்டுங்க. என்ன ப்ரோ நீங்க? சரி ஓகே ஓட்டுங்க. ஹண்டர் சர்வைஸ் தான் நீங்க ஒழுங்கா பாருங்க ப்ரோ. நான் இந்த சைடு பார்க்கறேன், நீங்க வந்து எனக்கு ஆப்போசிட் சைடு பாருங்க. அதனால ஒரு குதிரை அந்த போக மாட்டேன். ஐயோ என்ன காய்ஸ் இப்படி வந்துருச்சு. அதுக்குள்ளார நார்மல் டெசர்ட் வந்துட்டோம். யூனிகானா ப்ரோ? நான் முதல்ல போய் யூனிகான பிடிக்கிறேன் ப்ரோ. அவசரப்படாதீங்க, ஷூட் பண்ணி இருங்க ப்ரோ. நான் டவுனே வந்துச்சு, நீங்க அவசரப்படாதீங்க. நீங்க முதல்ல 3 யூனிகான பிடிச்சி கொண்டு. டேய் இவன் வரட்டும் காய்ஸ், இவன் தான் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன் ப்ரோ. நான் பாத்துக்கிறேன் இருங்க. டேய் அடிக்கடா பாப்போம். நானே பாத்துக்கிறேன் ப்ரோ. தம்பி சாமிலாம் நம்ம கிட்ட ஒரு மண்ணும் கிடையாது. டேய் தம்பிங்களா என்னடா அங்கே போய் ஏறுறீங்க? அவ்வளோதான் எங்கடா? அட ப்ரோ வேர்ல்ஃப் ஸ்பான். ஐயோ வேர்ல்ஃப். சே உங்களோட வேர்ல்ஃபா ப்ரோ? ப்ரோ நான் அதை அடிக்கல, நான் இதை அடிச்சேன் சாம்பி. ஷெரீஃப் கைஸ். ப்ரோ ஷெரீஃப்ல நான் ஃபயர் வோல்ட் டாக்ஸ் என்ன இந்த கடிச்சிருக்கு? ஒரு மண்ணும் இல்ல ப்ரோ, வெறும் டாம் அங்க தான் இருக்கு. ஆமா எங்க ப்ரோ அட ப்ரோ உங்க வேர்ல்ஃப் நான் ரியல் வேர்ல்ஃப்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. என்ன இது வாட்ச் ப்ரோ? என் வேர்ல்ஃப் தான் பண்ணாது ப்ரோ. ஹெவி ஆமோ இருக்கு. என்ன ப்ரோ இங்க டாக்டர் இருக்கு. ஹீலிங் ஐட்டம்ஸ் நமக்கு முக்கியங்க ப்ரோ. இருங்க 2 ஜாம்பி இருக்கு ப்ரோ. என்கிட்ட 2 பேண்டேஜ் இருக்கு. ஸ்னேக் ஆயில் வேணும். ஸ்னேக் ஆயில் இருக்கா ப்ரோ? ஃப்ளையிங் யூஸ் பண்ணலாமா என்ன ப்ரோ? ஸ்னேக் ஆயில் இது சேர் கடிச்சிச்சா? சேர்லாம் இருக்கு, சேரு பேப்பர் ரெண்டுமே இருக்கு ப்ரோ. நீங்க போய்ட்டு அந்த க்ரூசிஃபிக்ஸ் எடுத்துட்டு வாங்க, நான் வரேன். நம்ம இப்போ டாக்டர்ல இருக்கோம். ஒரு பேப்பர் அந்த சேர் எடுத்துவாங்க ப்ரோ. எடுத்துட்டேன் இருங்க ப்ரோ. ப்ரோ நீங்க முட்டை போட்டீங்க, வாங்க எடுத்துக்கோங்க. ப்ரோ பாருங்க டாக்டர் கிட்ட தான் இருக்கு பாருங்க. போச்சு விட்டுறாங்க பாருங்க ஃபுட்பால் ஆடுற பாருங்க. டமால் அவுட்லா ஓடு गाइस. நீங்க பேக் கிட்ட வந்துருங்க. நீ என்ன மூணு ஃபுல் மூன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் மூன் இல்ல, ஃபுல் மூன் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்கு. அட என்ன गाइस, ஒரு யூனிகான் டெசர்ட் வந்து யூனிகான் ஐலாண்ட் வந்து ஒரு மண்ணும் கிடைக்கல. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. தலைவா என்ன இப்படி பல்கா இருக்கு? ஜிம்மு போயிருக்கியா गाइस? இந்த வேர்ல்ட் கன்ஃபார்மா ஜிம்மு போயிருக்கு. டேய் அச்சா, டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? ஓகே நேரா போட்டு டமால் டுமால் 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 குத்தோம். ஓகே நம்ம அண்ணன் ஏஎஸ்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் சுயநலமாக ஆயிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா பார்த்துக்கோங்க கைஸ் எவ்வளோ சுயநலமாக இருக்காங்க. தலைவா என்னை விட்டுட்டு வந்து என்ன பண்ணுறது? தலைவா என்னை விட்டுட்டு வந்து லூட் அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் என்னை விட்டுட்டு வந்து லூட் அடிச்சுட்டு இருக்கான். அதான் பார்த்தேன் நான் கொஞ்சம் அண்ணன் என்ன ஐயோ பேண்டேஜ் போட்டு. ஐயா என்னடா அது? வாவ் வேல்யூபிள். எனக்கு ஒரு வேல்யூபிள் தான் ப்ரோ. நமக்கு தான். ஓகே ஓகே ப்ரோ
கோல்டு ஸ்டார்ஸ் தான் எடுத்துக்கோங்க. கன்ஃபார்மாக எனக்கு கிடச்சிச்சு ப்ரோ. அந்த பேலிஸ் தான் நம்மளுக்கு வேணும். என்னாச்சு என்னாச்சு? என்ன பண்றான்னு தெரியல. ஏய் அண்ணன் சீனால தான்டா மொத்தம் வாங்கடா முடிஞ்சா. ஏய் அண்ணா தொட்டு தான் பாரு. என்ன தெரியல வெளியே வர மாட்டாங்க. அடே டேய் அவுட்ல வராரு பாருங்க. தாத்தா வராருன்ற மாதிரி அவுட்ல வராரு, தூக்கி விட போறாரு அப்படி இல்லை. அவ்வளோதான் ப்ரோ. நான் காலையில் ஆச்சு, நம்ம இப்போ லூட் அடிக்கலாம். எனக்கு தான் க்ரூசிஃப்ளெக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ப்ரோ. வரேன் க்ரூசி நம்ம நான் ஒரு மண்ணு தரல. லேண்ட்மைன் மட்டும் கிடைச்சா தலைவா வேற விஷயம். என்ன ஃபாலோ பண்ணுறேன்? நான் என்ன பண்ணிட்டேன்? இல்லை ப்ரோ, பின்னாடியே வராது, கொஞ்சம் பயமாக இருக்கதான். எது நம்மளை மொக்கம் பண்ணிச்சு அதுவா? ப்ரோ நம்பாதீங்க ப்ரோ, முடிச்சு விட்றாங்க. சரி இந்த அவுட்டில் நம்மளது தான். நான் போய் இதை விற்க போகிறேன் ப்ரோ. இந்த அவுட்டில் அவனை அடிச்சிருந்தேன். ஏன் ப்ரோ எனக்கு காசு வேணாமா? அவுட்லாம் நம்மளுக்கு காசு தருவான். வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ போயிடலாம். தம்பி என் மேலே மண்டே மேலே ஏறி போடா டேய். பண்ணியாச்சு கை கண்ட போய் செத்த விடுறீங்க. இப்போவே 11 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல, நல்ல கேம் ப்ரோ. ஒரு யூனிகான் பிடிச்சிட்டான் ப்ரோ. இது ஒரு யூனிகான் பிடிச்சிட்டீங்களா? மொத்தம் 4 யூனிகான் இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்கே ஒரே ஒரு சில்வர் பாரை மட்டும் என்னால் ட்ராகன் பண்ண முடியல. அது விட்டுருங்க ப்ரோ, அது பக்காது ப்ரோ. என்னன்னு தெரியல. ப்ரோ ஸ்பெல் பண்ணிட்டேன் ப்ரோ. நிமிஷம் எங்க ப்ரோ நீங்கள் போய் தெரிஞ்சீங்க? இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு நான் ப்ரோனா ப்ரோ அப்படி ஒரு அவசரம். நம்ம யூனிக்கான பதாடிட்டு இருக்கிறோம் ப்ரோ. அது வேற ஓடிட்டே இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னாரு? ஏன் ப்ரோ உயிரோட பிடிச்சாதான் காசு தருவாங்களா என்ன? அப்படிலாம் இல்லை ப்ரோ. பெரிய வேலை சுட்டு தள்ளுங்க. சுட்டு தட்டதில்ல ப்ரோ, ரொம்ப லாங். அவ்வளோதான் ப்ரோ. இதை பாருங்க, இந்த மாதிரி போடுங்க, அவ்வளோதான். இருங்க ப்ரோ. ப்ரோ பக்கத்தில் வராதிங்க ப்ரோ. அப்படியே இருங்க, அங்கேயே மெயின்டைன் பண்ணுங்க, கிட்ட வராதிங்க. வரேன். என்ன ப்ரோ நீங்கள் இதெல்லாம் பெரிய வேலையா? எடுத்துக்கோங்க. நம்ம தான் பாருங்க, வாங்க ப்ரோ. இன்னும் 1 இருக்கு ப்ரோ. எங்க நான் பார்த்துக்கிறேன். டவுனுக்கு வந்தால் பாதி வேலை இங்கே இருந்துச்சுங்க. ப்ரோ காசுலாம் போதும் ப்ரோ, நம்ம போயிடலாம் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ப்ரோ அப்போனா நம்ம இவன் மேலே கன் ஷாட் வச்சா ப்ரோ அவனே ப்ரோ அடிக்கிறீங்க? இல்லை ப்ரோ, சும்மா ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ. நைட் டைம்லாம் தலைவா ஏன் இங்கே வரேன்? ப்ரோ சும்மா இருங்க. அதே டைம் ப்ரோ. அதான் ப்ரோ ஒரு யூனிக் அவ்வளோதான் ப்ரோ. காமலாம் வாங்க ப்ரோ. இப்போ டவுன்லேயே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் லூட்டே தேவையில்ல நம்மளுக்கு. இதுவே போதும். வாங்க. என்ன ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்களே? அவ்வளோதான் வாங்க ப்ரோ. காமலாம் இதை மட்டும் செல் பண்ணோம்னா நம்ம ப்ரோ எல்லாமே ஒரு இது இந்த ரைட் வச்சு பார்ப்போம். நம்ம ஆள் தான். ஏன் அவனை சுட்டிங்க நீங்கள் மட்டும் என்ன சொல்லிட்டு? டேய் எனக்கு துரத்தாதா நைட் நேரத்தில். எனக்கு பயமாக இருக்குடா. டே ஏறு தலையா ப்ரோ. உங்களோட என்டிடிஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது க்ரீன் கலரில் காமிக்குது ப்ரோ. அதே நான் கண்டுபிடிச்சிடுறேன். வரீங்களா இல்லையா? வந்துட்டேன் ப்ரோ. அதான் கிளம்பலாம். இப்போ வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ப்ரோ. நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். ஃபியூல் இருக்கா? ஃபியூலாம் இருக்குது ப்ரோ. பாதி இருக்குது, அது போதும். இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு தானே நம்ம தலைவா. அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவேவா? அவ்வளோதான் கிளம்புங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? அதான் வண்டி எடுங்க, போகலாம். பாதி ஃபியூல் இருக்குது, போயிடலாம். நேராக சேவ் பண்ண விடுங்க. நம்ம இதை செல் பண்ணிட்டு நேராக ஸ்பீடு தான் பண்ண போகிறோம். கோலை மட்டும் வாங்கிடுவோம் ப்ரோ. அவ்வளோதான், நேராக விடுங்க ப்ரோ. அதான் 4000 மீட்டராக வரும். அதுக்குள்ளார அவ்வளோ வாய் பேசுனேமே ப்ரோ. என்ன ப்ரோ அப்படி ஆயிடுச்சு?
அசிங்கமாயிடுச்சு அப்படிதான் இருக்குல்ல. ப்ரோ நேராக போயிட்டே இருங்க. போயிட்டே இருங்கன்றாங்க. என்ன ப்ரோ ஒரு யூனிக்கான கூட கிடைக்கலன்னு நினச்சும் போது தான் நல்லா நிறையா யூனிக்கான் கிடச்சிது. ப்ரோ மொத்தம் 4 யூனிக்கான் ப்ரோ. லக்கு ப்ரோ. அதுவும் ஃபர்ஸ்ட்லேயே, அதுவும் எப்போ 3000 மீட்டர்லேயே ப்ரோ. கைஸ் நாங்கள் எவ்வளோ லக்குன்னு பாருங்க ப்ரோ. நான் எங்கேயும் நிறுத்த போகிறல. பைக் சைஸ் மூலம் முடிக்கிறது நம்ம 20 நிமிஷத்தில் முடிக்கலான்னு பார்த்தா நான் 40 நிமிஷம் மேலே ஆகிடும் போல இருக்கிறேன் ப்ரோ. சரி பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம். கைஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் தெறிக்கி விட்ருங்க ப்ளீஸ். ஓகே போய்கிட்டே இருக்கிறோம். 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஐ மீன் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. வந்துட்டோமா ப்ரோ? சேஃப் பண்ணு அந்த மாதிரி இருக்குது. ஐயோ ஏன் கிட்ட வந்து போய் மாட்டிக்குவேன். நிச்சயம் பின்னாடி இருக்கும். அவ்வளோதான். இங்கே அப்படி அப்படியே இப்படி நிறுத்த விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோ நேராக சேஃப்குள்ளே போயிடுவோம் ப்ரோ. இந்த ட்ரெயினை மட்டும் நேரம் நம்ம இப்போ இங்கே நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது போய் அங்கே நிறுத்தும். சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குதுங்களே. நான் சொன்ன இழிச்சவாயன் ப்ரோ. இங்கே பாருங்கள் கைஸ், நான் சொன்ன இழிச்சவாயன் நினச்சிட்டு இருக்காரு. இல்லை சும்மா தான் சொன்னேன் ப்ரோ, உங்களை வெறுப்பேற்றணும். வா ஏன் ப்ரோ நீங்களே எடுத்துக்கிட்டீங்க எல்லாத்தையும்? இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ ஐயோ தெரியாம சேரை வித்துட்டேனே ப்ரோ. 5 யூனிக்கானா ப்ரோ இருந்திருக்குது இவ்வளோ நேரம். சரி ப்ரோ இந்தாங்க ப்ரோ. அவுட்ல அப்படிங்க கீழே ரைஃபில் போட்டீங்க. நான் ரைஃபில் போட்டேன். இதை பாருங்க, உங்கள் ரைஃபில் இல்லையா இது? யாரோட ரைஃபில்? கீழே ஒன்று போட்டுங்க, எடுத்துட்டீங்களா? ஐய் ப்ரோ அது என்னோட கிடையாது ப்ரோ. மேலே சொல்கிறேன் எடுத்துக்கோங்க. அந்த அவுட்லாவை எடுத்துக்கோங்க அப்படிங்க. இதை பாருங்க. இந்த அவுட்லாவோடதா? சரி சரி சரி. இந்த அவுட்லாவை எடுத்து போய் விற்றுங்க ப்ரோ. என்ன இது? வா சூப்பர் ரைஃபிள். பாவி வேர்ல்ஃபே நீங்களாம் நல்லா இருப்பியாடா. எந்த நேரத்துக்கு நேரம் கட்ட நேரத்தில் வந்து நம்மளை வீரம் வாங்கலாம் பண்ணுறது வேர்ல்ஃபு நல்லாவே இருக்க மாட்டாங்க. இது நீங்கள் எவ்வளோ கஷ்டிச்சிருக்கீங்க அப்படின்னா எது 1190. இவர் மட்டும் என்ன கோடி கோடி மாதிரி வச்சிருக்காரு. பார்த்து ப்ரோ பேண்டேஜ் கொடுத்துருக்கலாம் போடுங்க. அட ப்ரோ காலையில் ஆக போகுது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. என்னை வந்து ரிவைவ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கேன். கதறிட்டீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. என்கிட்ட நான் தெரியாமல் சேர் விற்றுட்டேன். என்ன? ஐயோ ஆமாம் மொத்தமாக முடிஞ்சிச்சா? எனக்குலாம் வேர்ல்ஃப்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ நான் போய் எனக்கு ஒரு இன்னொரு கன் வாங்கிக்க போகிறேன் ப்ரோ. பிகாஸ் ப்ரோ ரீலோடு பண்ண கொஞ்சம் டைம் ஆகுறதுனால அதை நான் வாங்க போகிறேன். நேவி ரிவால்வர் வாங்கிட்டா ப்ரோ. நான் போயிட்டு கோல் வாங்கிட்டு வா வார்னர் செட்டு கிடச்சிச்சு எல்லாத்தையும் வாங்கி போட போகிறேன். வார்னர் மொத்தம் 1000.
ஒன்று எல்லாமே இருக்கு. இன்னும் ஒன்று நிறைய கன்று வாங்கிட்டேன். நான் கோல் வாங்கிட்டு வரேன். பாருங்க கைஸ் நேவிரி பால் எப்படி இருக்கு அப்படி. எது சொல்லு ப்ரோ. இங்க இதுல என்னது ப்ரோ இருக்கு? ஓ நிறைய இது இருக்கு ப்ரோ. நான் எடுத்துக்கிறேன். கோல் மட்டும் வாங்கி போடுங்க போங்க ப்ரோ. கோலா ரீஜன் மொத்தமாக சொல்லுவோம். காசுக்கு நம்ம கிட்ட பக்கமே ப்ரோ. தாங்க இந்த அவுட்லையும். ஆனால் என்ன ப்ரோ என்ன எல்லாமே என்கிட்ட சொல்கிறீங்களே பரவாயில்ல ப்ரோ. நிறைய கொஞ்சம் ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு வாங்க. பேண்டேஜ் கொஞ்சம் வாங்கிட்டு வராங்க ப்ரோ. சொல்கிறது கொஞ்சம் எனக்கு பக்கம் தான் ப்ரோ. நான் கிட்ட சொல்கிறேன். வேறு எனக்கு தெரியுது புரியுது அப்பா. சரி ஸ்னேக் ஆயில் முதல்ல வாங்கிக்கல. ஸ்னேக் ப்ரோ அட்லீஸ்ட் 2 பேண்டேஜாக வாங்கிட்டு வாங்க. நம்ம அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட நிறைய பேண்டேஜ் இருக்குது வேணா எடுத்துக்கோங்க ப்ரோ. நம்மளுக்கு லைட் சோர்ஸ் வேணுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேண்டன் இல்லை ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. என்னாலே ப்ரோ என்னால் ஒரே ஒரு கோல் தான் எடுக்க முடியுது. எடுங்க எடுங்க வாங்க. ஆனால் என்னாலே ட்ராக் பண்ண முடியல. பக்கி டேஸ் வெறுப்பேத்துற நீ என்ன அவ்வளோதான் நான் முடிச்சு விட்டுருவேன். எனக்கு ஆர்மர் வேணும் நான் எடுத்துக்கிறேன். ஓ நீங்கள் ஒரு கோல் எடுத்து போட்டிங்களா? அவ்வளோதான் ப்ரோ போட்டேன். ப்ரோ என்னால் எடுக்க முடியல என்ன ப்ரோ இருக்கேன். என்னால் எடுக்க முடியல. முன்னாடி சொல்லிட்டுல எனக்கு ஒரு வாங்கி தாங்க ப்ரோ. நான் இதையாச்சும் நானே வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வரேன் இருங்க. உங்ககிட்ட தான் எவ்வளோ காசு இருக்குது பாருங்க. நீங்கள் தான் அதிகமான காசு வச்சுருக்கீங்க. நீங்களே என்ன மெடிக்கிட்டு கேட்கலாமா? அவ்வளோதான் ப்ரோ என்னால் வாங்க முடிஞ்சது. சரி என்ன ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு 3 எடுத்துக்கிறேன் ப்ரோ. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வாங்குங்க முதல்ல. ப்ரோ உங்ககிட்ட இருக்கிற பேண்டேஜ் மட்டும் எனக்கு ட்ராப் பண்ணுங்க. இந்தாங்க. எங்கே இந்தாங்க. என்கிட்ட கொத்து கொத்தாக இருக்குது பேண்டேஜ். இன்னும் ஒரே ஒரு கோர்ஸ்னே கையில் எடுத்துக்கிறேன். சரி அவ்வளோதான். சரி நான் அந்த பாடிஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான் வாங்க ப்ரோ. ஆமாம் போகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டைம் ரொம்ப அதிகமாகிட்டோம். ஸ்டேஷன் வந்து இவ்வளோ நேரமா அப்படின்னா ப்ரோ நேராக போயிடலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நேராக விட்டுருங்க. இனிமேல் சேஃப் போனால் வந்து கூல் வாங்குறது மட்டும் வாங்க போகலாம். நேராக சேஃப் ஜோன் தானே. எங்கேயும் நிறுத்த மாட்டேன். எங்கேயும் நிறுத்தாங்க. சேஃப் ஜோன் ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. அடுத்தது டெஸ்லா லேப்லாம் வேணாம் ப்ரோ. டெஸ்லா லேப்லாம் வேணாம். காசு போதுமான காசு இருக்குது போதும். நைட் டைம் வேறு இறங்க ரைஸ். இப்போ நம்ம நேராக போட போகிறோம். எங்க இதில் ஹாஃப் கோல்டு இருந்தால் போதுங்க. இது ரொம்ப ஃபியூல் கன்சம்ஷன் பண்ணாது கைஸ். அதனால் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு.
எவன்டா அவன் சுடுறான் ப்ரோ? அந்த அவுட்லாஸ் ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க. என்கிட்ட 3 இது ப்ரோ, மேலே ஸ்பான் ஆகிடும். நான் மீடியம் லார்ஜ் எங்கே ஸ்பான் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அதான் ப்ரோ கருப்பு. அதெல்லாம் ரொம்ப ரேர் ப்ரோ. லார்ஜுக்கெலாம் நம்ம உங்கள்கிட்ட அட்மின் கமெண்ட்ஸ் இருந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கா எவன் தோற்றையினாலும் தான் நம்மளே என்ன முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தெரியுமா? யூசிங் கண்டக்டர் கிளாஸ் எங்கேயோ போயிடலாம். ஆனால் இவன் வரட்டு அந்த வேறு மண்டையை தான் ப்ரோ ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். மணி 1 மணி ப்ரோ. காலையில் நம்ம போய் சேர்ந்துக்கலாம். காலையில் ரேங்க் வேறு ப்ரோ. வந்து இன்னும் வந்தாங்கன்னா மண்டேலே இருக்குது. நானே ஒரு கன்று வச்சுருக்கேன் ப்ரோ. நம்ம வியூவர்ஸ் வந்து கிவ்அவே பண்ணலாமா ப்ரோ? வியூவர்ஸ்க்கு கிவ்அவே முதல்ல அதுக்கு உங்ககிட்ட பான்ஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. நம்ம வந்து ஒரு 75 பான்ஸ் ஒரு கிளாஸ் புக் பண்ணலாம். என்ன கிளாஸ் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ கமெண்ட்டில் போடுங்க கைஸ். நாங்கள் வந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் ப்ரோ. நான் பான்ஸ் எடுத்துக்கலாம் கைஸ் அதோட நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட யூசர் நேமை மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா பிகாஸ் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் யார் யூசர் நேம் கொடுத்துருக்காங்கன்னு, யார் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த கிவ்அவேல யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ பி அவேர் அண்டு உங்களோட நேமை மறக்காமல் கொடுத்துருங்க ப்ரோ. இங்கே சேடல் இருக்குது. சேடல் எதுக்கு ப்ரோ? யூனிகார்ன் அதெல்லாம் எப்போயும் முடிஞ்சிச்சுல அந்த கதை ப்ரோ. பார்பல்டு வயர் வாங்குங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணி போடுங்க, நான் வாங்குறேன் ப்ரோ. நீங்கள் இது தேவையில்ல ப்ரோ. இது எதுக்கு ப்ரோ? இது எனக்கு வேணும் ப்ரோ. ப்ரோ நான் நீங்கள் பக்கை நிற்கிறீங்க ப்ரோ. நான் பார்க்கும்போது பக்கை நிற்கிறேண்ணா. என்கிட்ட காசு இல்லை, அவ்வளோதான். ட்ராக் பண்ணி போட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான் பாருங்கள். இல்லையே. அட என்ன ப்ரோ நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க? என் கண்ணுக்கு தெரில. இருங்க ப்ரோ. இங்கே நடந்துட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் அது கடுப்பாகுது. ஏ ப்ரோ அதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. வாங்க. எங்கே இருக்கீங்க பாருங்க ப்ரோ. நான் வெளியே இருக்கேன் பாருங்க. ஓ ப்ரோ பரவாயில்ல, நான் ரீஜாயின் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவர் ரீஜாயின் பண்ணுறதா? நாங்கள் அது கொடுங்க கைஸ். நான் மண்ணம் போயிட்டாங்க. க்யூவில் யூஸ் பண்ணுவோம். சோல்ஜர் பாய், தேங்க்யூ. அட ப்ரோ இனிமேல் நம்ம எப்படி ப்ரோ இது வாங்குறது? கோல் செக் பண்ணுங்க ப்ரோ. வேறு வழி இல்லை. நான் வந்துட்டேன்னா ரீஜாயின் ஆகிட்டு இருக்கேன். அதுதான் புரியுதா ப்ரோ மணியோட வேல்யூன்னு? மேலே போய் எங்கேயாச்சும் வேல்ஃப் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். ப்ரோ கோடு சொல்லுங்கள். ஜிஇ சாதாரண ஜி ப்ரோ, பார்த்துக்கோங்க. இது வந்து ஜுல்க்கு என்னமோ வருது. வாவ், கிளாஸ் பாட்டில் கிடச்சிருக்கு ஒரு இல்லையா? என்னங்க இது? செல்லப்பல் ஒரு நாள் என்னது இது? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தலைவா செமையாச்சு. அவ்வளோதான் ப்ரோ. வந்துட்டீங்களா இல்லையா ப்ரோ? வாங்க ப்ரோ. ப்ரோ ஜிஜே யூஎல் ப்ரோ நெட் இஷ்யூவாக இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் நெட் இருக்குது. இப்போலாம் வந்துருக்கேன். வந்துருக்காராமா? அப்புறம் எங்கே ப்ரோ இருக்கீங்க? வரேன், ஒரு நிமிஷம் ப்ரோ. முன்னாடி இருக்கீங்களா நீங்கள்? இல்லை இங்கே இருக்கீங்களா? இதாங்க ப்ரோ, கோல் எடுத்து வந்து போடுங்க. நான் வந்துட்டேன்.
ஐயோ இன்வென்ட்ரியை காணுமே ப்ரோ. ஐயோ ஐயோ பாவம் ப்ரோ. தலைவர் தலைவனுக்கு மறந்து போ. இந்த ப்ரோ என்கிட்ட நேவி ரிவால்வர் இருக்குது, அது வேணுமா? நான் வாங்கிக்கிறேன் ப்ரோ ரைஃபிள். நீங்கள் போய் எடுத்துகிட்டு கோலை போடுங்க, நம்ம அடுத்த ஸ்டேஷனை ரவுடும். எனக்கு இப்படி ஒரு நிலைமையா ரைஸ் நம்ம அண்ணனுக்காக. ப்ரோ லேண்ட்மைன் இருக்கு. ஐயோ எல்லாத்தையும் எரிச்சதுக்கப்புறம் கேட்குறீங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் ஆமாம் ஃபன் பண்ணுறீங்க. சரி வாங்க ப்ரோ போயிடலாம். இருங்க வெப்பன் வாங்காமல் எப்படி வருது? காசு இருக்கா முதல்ல? காசுலாம் இருக்கு ப்ரோ, காசு இருக்கும் ப்ரோ எப்பயுமே. சீக்கிரமா வந்து தொலை ப்ரோ. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ சும்மா ஒரு ஃபன்னுக்கு பேசினா இப்படி சொல்கிறீங்க ப்ரோ. ரைட்டிங் நாடு தேவையான்னு அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ உன்ட்ட எத்தனை ஸ்நாக் ஆயில் ப்ரோ இருக்கு? 1 2 3 4 இருக்கு ப்ரோ. அதில் எனக்கு ஒரு 2 கொடுங்க, ஒரு பேண்டேஜ் கொடுங்க ப்ரோ. ஒரே ஒரு பேண்டேஜா ப்ரோ? இருங்க ப்ரோ. 30 ரூபா கிடச்சிருக்கு. இந்தா ப்ரோ. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேண்டேஜ், அவ்வளோதான். இந்தாங்க இந்த கொடுத்துறேன். இன்னொரு ஸ்நாக் ஆயில் கேட்டேன். ஒரே ஒரு ஸ்னேக்கல் தான் கேட்டீங்க, அவ்வளோதான். இந்தாங்க அப்புறம். சரி வா நம்ம போங்க ப்ரோ. இந்த தடவை நீங்கள் ஓட்டுங்க, நான் பார்க்குறேன். எவனாச்சும் வந்தீங்க. எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? நானும் எப்போயோ எடுத்து போட்டுட்டேன். ஓட்டிங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்புறம் பாதி ஃபீல்டில் நிற்கிது. அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா இவ்வளோ இருந்து ஸ்லோவா? அட ப்ரோ இந்த நாய்ங்க வந்துருச்சு. ஐ மீன் சாரி கைஸ், தெரியாமல் பேட் வேர்ட் யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த வேம்பேர்ஸ் தான் கொஞ்சம் வெறுப்பேற்றுவானுங்க. நார்மல் டெஸ்ட் மட்டும் கைஸ். இந்த நேவி ரிவால்வர் வந்து வாங்குறது ஒர்த்து தான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன் ப்ரோ. நேராக உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையா? நேராக நீங்கள் இது விடுங்க ப்ரோ. 30,000 அவுட் போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் ப்ரோ லாஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எதுவும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு காண்ற வேண்டியது வந்து. நான் நிறைய ஸ்னேக் ஆயில் வாங்கி குமிச்சிடுவேன், அவ்வளோதான் ப்ரோ. கைஸ் சாரி, நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ சாரி. ஏன்னா அந்த கேம் பிளே ரொம்ப லாங்காக நாங்கள் கொண்டு போயிட்டோம். ரொம்ப சாரி கைஸ். சாரி கைஸ், நெட் இஷ்யூன்றதுனால எங்களால் அது ரீஜாயின் பண்ணது. அப்போ தான் இன்வென்ட்ரி காண போயிட்டு. எப்போல்லாம் ஆயில் ரீஃபில் வருது நான் கேட்காத போதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு போதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்தேன் கைஸ், அதில் வரல. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம கேட்காத முதல்ல இந்த ஆயில் ரீஃபினரி, நிக்கோலா டெஸ்லா லேபு, ஸ்டில் வாட்டர் பியூஷன்லாம் வரும் பாருங்களேன். அதான் எனக்கு கொஞ்சம் வெறுப்பாகும் ப்ரோ. கன்விஸ் ஸ்மித்து வேணாம். இப்போதைக்கு எங்கேயும் இறங்க போகிறேன். நீங்கள் வேறு இருக்குங்களா அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய சவுண்டு கொடுக்குது ப்ரோ. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 90 ருபீஸ் வச்சுருக்கீங்களா? நீங்கள் கோல் வாங்கிடுங்க. தடவை அப்போ நான் புல்லட் வாங்கிட்டு வருது. புல்லட் நான் வாங்கி தரேன் ப்ரோ. இல்லை ப்ரோ என்கிட்ட புல்லட் இருக்குது, பரவாயில்ல நான் பார்த்துப்பேன். அடே எந்த இலவடா இவன் கைஸ்? இந்த இலவு நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். வெறுப்பாகுது கைஸ் இந்த வேறு போல. பாருங்க நம்ம. ஐயோ ப்ரோ அப்பனா ப்ரோ நான் என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ்ட்ரீம் கிளாஸாக நமக்கு செட் ஆகுது ப்ரோ. சரி வீடியோக்காக வியூவர்ஸ்லாம் பெருசாக அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ப்ரோ இப்போ நீங்கள் இப்போவே நம்ம 30,000லேயே நிறைய ஹேட்ச் பண்ணி வச்சிடணும். ப்ரோ அதுதான் ப்ரோ எக்ஸ் நிறைய சேவ் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ட்ரெயின் மேலே இறங்கி நின்றுக்கோங்க ப்ரோ. டே டைம் இருக்கும். ஏன் ப்ரோ கோல் வாங்க வேணாமா உங்களுக்காக கேட்குறீங்க? மைனிங் இருக்கா? அதுதான்
டேய் மறைஞ்சிட்டான். பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் லாபம் போங்க போய் எல்லாம் எடுத்துருங்க. நம்ம போயிட்டு எனக்கு ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு ப்ரோ. அவ்வளோதான் ஐயோ தெரியாமல் ஹேட்ச் பண்ணிட்டே இருக்கும் ப்ரோ. பக்கு எவ்வளோ பக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனால் இவங்க பக்கில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ரோ. ஆனால் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால கேமோட இதே கெட்டுடுது. நீங்கள் போய் இந்த வேர் ஹவுஸ்லாம் கரெக்ட் பண்ணிங்களா ப்ரோ? கோல் போட்டானா போட்டிங்களா ப்ரோ? அது போதும் உங்களுக்கு. இந்த வேர் ஹவுஸ்லாம் இருங்க 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 வேர் ஹவுஸ்லாம் போய் விற்றுருவாங்க. நான் போய் எதாவது வாங்கி இருங்க ப்ரோ. ஒரு மொல்ட்டா வாங்கிக்கிறேன். மோட்டோலாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ மெட்டல் ஷீட்டாச்சும் தாங்க வாங்கிக்கலாம். ஷீட்லாம் ப்ரோ மெட்டல் ஷீட் கேளுங்க ப்ரோ, சொல்கிறது கேளுங்க. நம்ம மேலே படக்கூடாது. மெட்டல் ஷீட் வாங்குங்க வெயிட் பண்ணுங்க. ப்ரோ. இதுவும் அப்படியே வாங்கி தரீங்களா? சரி போடுங்க ப்ரோ. என்கிட்ட லெஃப்ட்டு தான் இருக்குது. ஆமாம் லெஃப்ட்டு தான் இருக்குது. இந்தாங்க வாங்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. கோல் போட்டிங்களா? கோல்லாம் 2 கோல் போட்டேன். இரு ப்ரோ, நம்ம முதல்ல எங்கேயும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த மெட்டல் ஷீட்டை வச்சு. அவுட்லாஸ்லாம் போடலாம். ஒரு மாதம் ப்ரோ. அதுக்கப்புறம் ரைஃபிள் கொஞ்சம் ஏமா வாங்கிட்டேன். அப்புறமா ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்னேக் ஆயில் பேண்டேஜ் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. இங்கே ஒரு முட்டை கிடக்கு, நீங்கள் தான் போட்டிங்க போல இருக்கு. முக்கியமான திங்ஸ்லாம் நீங்கள் கீழே போடக்கூடாது ப்ரோ. ப்ரோ உங்களோட இது எடுத்துக்கோங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் மணி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வரேன் ப்ரோ. இந்தாங்க வேரூருக்கு போட்டுங்க. ஷெரீஃப் கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. அதை விற்று பணமாக்கிக்கோங்க. வரேன். எங்கே ப்ரோ என் முட்டை? அட ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரில உங்களுக்கு. ஓகே ப்ரோ, நான் போயிட்டு நான் கொஞ்சம் எனக்கு ஆமாம் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு வரேன். ஏன்னா இங்கே தான் நான் நின்று அப்படி மறைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி டமாலும் சுடணும். ஆனால் அப்படி தான் கீழே வருவாங்க. லாஸ்ட் மீட்டர்ல ப்ரோ. அவ்வளோதான். ஓகே இதெல்லாம் நம்ம கேமிங் கரெக்டாக முடியும். நைட் டைம் ஆனால் வெயிட் பண்ணலாம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க ப்ரோ வந்துடுங்க வாங்க. நான் வந்துட்டே இருங்க. காசு ப்ரோ நான் வேணா ஒரே ஒரு நேவி ரிவால்வர் எத்தனை இருக்கு பாருங்க. என்கிட்ட ஒரு பேண்டேஜ் கூட இல்லை ப்ரோ. பேண்டேஜ் ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஸ்னேக் ஆயிலோட ஸ்னேக் ஆயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பேண்டேஜ் வாங்கிக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரி என்னமோன்னு சொல்கிறாரு கைஸ். நம்ம வாங்கிப்போம். எடுத்துக்கோங்க. 2 பேண்டேஜ் நான் வாங்கிட்டேன். எடுத்துக்கோங்க. நான் பேண்டேஜ் யூஸ் பண்ண மாட்டேன். பிரச்சனை கிடையாது. செத்துட்டீங்கன்னா நான் செத்துறேன்னா ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன். அது நான் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. கைஸ் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பதட்டமாக தான் இருக்குது. நல்லா பண்ணுறோம். ஓகே ப்ரோ கிளம்பலாமா? ஸ்னேக் ஆயில் பொறுத்துக்கு தான் வாங்கி போட்டுருவேன் ப்ரோ. கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ப்ரோ. வா ப்ரோ. என்ன ப்ரோ பார்த்துக்கலாம். நிறைய ஸ்னேக் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிடுவோம். சீக்கிரமா வா ப்ரோ. எலக்ட்ரிக் ரிமைன்ஸ் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் வந்து ஆமோ வாங்கிட்டான்னு நினச்சேன். ஆமோ நான் வாங்கிட்டேன். இல்லை ப்ரோ நானே வாங்கிக்கிட்டா கொஞ்சம் வாங்கிக்குவாங்க ப்ரோ. ஒரு லைட் ஆமோ வாங்கிப்போம். ஆனால் கேம் இவ்வளோ டிலேலாம் நம்ம பண்ணிட்டோம் ப்ரோ. கைஸ் நம்ம அடுத்த தடவை நான் வந்து நிறைய சேலஞ்சஸ் பண்ணலான்னு உங்கள் முன்னாடி இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க கைஸ். மறுபடியும் சொல்கிறேன், 3 தடவை சொல்லிட்டேன்னு விருப்பாகாதீங்க. நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, அதான் சொல்கிறேன். அடுத்தது என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். டெட் ரீல்ஸ்லேயே வேறு டாபிக் கொண்டுன்னா கூட சொல்லுங்கள் கைஸ். நான் போட்டுருவேன், கன்ஃபார்மாக போடுறேன். நம்ம கமெண்ட்லேயே நான் வந்து ஸ்கேட் டாபியில் ஒருத்தர் வந்து இமாண்டி ப்ரோன்னு ஒருத்தர் வந்து யூ ப்ளே டெட் ரேஸ்னு போட்டிருந்தாரு. அதான் நான் இப்போ டெட் ரேஸ் விளாண்டுருக்கேன். ஸோ வாங்க முடிக்கலாம். அவருக்காக இது ப்ரோ வந்துட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸ்னஸ். ரீஜாயின் ஆயிடுவீங்களா ப்ரோ? நீங்கள் ரீஜாயின் ஆயிடுவீங்களா? இல்லை செத்துனோன்னா நம்ம ரீஜாயின் ஆயிடணும். நான் அப்பெல்லாம் ப்ரோ அந்த அளவுக்கு மோசமாக ஆள் கிடையாது. வாங்க போகலாம். வண்டி எடுங்க ப்ரோ. இருக்கிற ஒரு நேரம் ப்ரோ மொத்தமாக அடிச்சிட்டிங்க. பரவாயில்லையே. ஒரே நிமிஷம்.
போகலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாது. முட்டையெல்லாம் நம்ம முட்டை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஃபைனலில். அதுவும் நம்ம ட்ராப் பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. அது அந்த மாதிரி ஃபோனில் விளையாடும் போது அந்த மாதிரி தான் வரும். முட்டை ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க. ஆனால் என்ன ப்ரோ ஒரே நிமிஷம் வந்து ப்ரோ நம்ம எக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணி வச்சுக்கிட்டோம், நம்ம ஈஸி ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? உங்களை சுட பார்க்குறேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்படிதான் இருக்குது. சாரி ப்ரோ. சும்மா இப்படி பண்ணுவோம். மேலே தான் எக் இருக்கோ ப்ரோ. இப்போ எதுக்கு போய் தேவையில்லாமல் கீழே விழுவுறீங்க? கீழே விழுவ ப்ரோ, மேலே தான் எக் ஸ்பான் ஆகிட்டா அப்படின்னு பார்க்குறேன். அட வாங்க ப்ரோ, சீக்கிரமாக வாங்க ப்ரோ. அட ப்ரோ நைட்டே. அட ப்ரோ இல்லை கேட்குறேன், வாயில் வருது. சாரி வீவர்ஸ், உங்கள் முன்னாடி கேட்கக்கூடாது தான். பரவாயில்ல. சரி வண்டி எடுங்க ப்ரோ போகலாம். எது நானா சொன்னீங்க? வண்டி எடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ தப்பாக சொல்கிறேன்னா போங்க. சரி விடுங்க. என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு கைஸ். என்னை பார்த்தா எனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கு. ஜோக்கர் நீங்கள் நேரி வேலை வராமல் வச்சுருக்கீங்கன்னா ஃபைனலில் நான் எடுத்துருவோம். ரீலோட பண்ண வந்துட்டேன். உள்ளே போயிடாதீங்க. ப்ரோ என்ன ப்ரோ அந்த வேர்ல்ஸ் ரொம்ப தொல்லை பண்ணுது கைஸ். நம்ம மூடிக்க போகிறோம். நான் 38,000 முதல்ல ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் பார்க்குறேன். நீங்களா பார்த்துருங்க போகும்போது. சீக்கிரமாக போகணும் கைஸ். கன்ஃபார்மாக டெட் ரைஸ் விளையாடும் போது முடிக்கும் போது எல்லாருக்குமே சோலோவாக இருக்கிறவங்கலாம் அப்படியே நேர் வயசுலேயே செத்துருவாங்க. என்னமோ நான் அண்ணனோட இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. சோலோவாக தான் விளையாடணும். அவ்வளோதான் கைஸ். நேர் வயசுலேயே நம்ம முடிச்சிடுவோம். இதோ பாருங்க கைஸ், இப்போ தான் சோலோ போட வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சோலோ வீடியோ போடுறவங்க கைஸ் அப்படின்றாரு. சரி ஓகே கைஸ், சொன்னீங்கன்னா எஸ் ப்ரோ ஃபுட் சோலோ அப்படின்னு போடுங்க. அப்போ நம்ம போடலாம். ப்ரோ டைம்ண்ணா? டைமா என்ன கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும். மேலே பாருங்க 3 AM ப்ரோ. அவ்வளோ நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் ப்ரோ. 36 நெருங்கிட்டு இருக்கோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான். ஒரு மண்ணும் தரல ப்ரோ எனக்கு. பார்த்துருங்க ப்ரோ ப்ளீஸ். பாருங்க கைஸ், இவர் நிறையா சரியா கூலாக இருக்கார் பாருங்க. என்ன ஹேண்டில் பண்ணும் என்னதான் இது பண்ணிட்டாரு. இவர் கூலாக இருக்காரு. சென்டர் ஃப்ரெஷ் சாப்பிட்டீங்களா ப்ரோ? சென்டர் ஃப்ரெஷ் சாப்பிடுங்க. ஐயோ கூலாக இருங்க அப்படின்னு அதான். ஆனால் மேலே கிடக்குறேன் பாருங்க. அதோ பாருங்க. என்ன ப்ரோ ஆச்சு? ரீஜாயின் ஆகுங்க ப்ரோ. ரீஜாயின் ஆகுங்க. கைஸ் இப்படி பண்ணி விட்டாங்க. பரவாயில்ல, நம்ம அடுத்த வீடியோவில் பண்ண முடியும்னு பார்க்குறேன். கைஸ் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்காக அண்ணன் தான் வெளியே வந்து அவனே செஞ்சுட்டான். பரவாயில்ல பார்த்துப்போம். சிரிக்கிறான் பாருங்க, வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறான் பாருங்க இங்கே ஒருத்தன். பரவாயில்ல கைஸ், நான் வேணா இன்னொரு வீடியோ போடுவோம். உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன் கைஸ். பார்ட் 2 வருது. அது ஒரு சரி ஓகே, நம்ம பார்ட் 2 போடலாம். சாரி, நான் பிக் மிஸ்டேக் வி மேட். பரவாயில்ல, சும்மா நாங்கள் ஏனோ தானே விளாண்டாங்க, சீரியஸாக விளையாடல. பெரிய பாருங்க கைஸ், அப்படியே சமாளிக்கிறான் பாருங்க. ஐயோ பாபா ஒன்று சமாளிக்கிறான். டேய் சமாளிக்காத, அப்புறம் கண்ணை எடுத்து ஒன்று உண்மையிலே வந்து சுற்றுவேன். இப்போ பாருங்க கைஸ், நம்ம அண்ணன் எப்படிலாம் சமாளிக்கிறான். டேய் அவ்வளோதான், ஒன்று முடிச்சே விட்டுருவேன். இருடா
நான் ரைஃபிள் இருக்குது, ரைஃபிள் வாங்கிட்டு வரேன். ஐயோ என்கிட்ட ஒரு மண்ணும் இல்லை. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்ட் 2 கம்மிங். அட பார்ட் 2 கம்மிங் சூன் கைஸ். பாய் 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 பாய்.